சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது கலிஃபோர்னியாவிலிருந்தும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்தும் வந்த தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு தான் உச்சக்கட்டமான காற்று வீச போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 3 நாள் வார்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 நாள் வார்னிங்கில் இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லப்படுது. நேற்றும் அதிகமான புயல் காற்று வீசியிருந்தனால தீ மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு அதிகமாகும் போது இன்னுமே அதிக பகுதிகளுக்குள்ள தீ பரவுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒரு 2-3 நாளைக்காவது குறைஞ்சது தீயெல்லாம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா மறுபடியும் புயல் காற்று ஏற்பட்டுட்டு தான் இருக்குதோ தவிர அது பரவ வைக்குமோ தவிர எந்த விதத்திலையும் குறைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே வரக்கூடிய அந்த புயல் காற்று இருக்கு பாருங்க, அது இங்கே நமக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் வேகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அனல் காற்றாக அது இருக்குது. அந்த காற்றே ரொம்ப சூடாக எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் ஹியூமிடிட்டியே இருக்காது. அங்கே என்வாயர்மெண்ட்டில் மொத்த ஈரப்பதமுமே அங்கே இல்லாமல் இருக்குது. ஏற்கனவே அங்கே மரங்கள்லாம் காஞ்சிருந்த நிலைமையில தான் இப்படி தீப்பரவல் வந்துச்சு. அதில் இப்போ வரக்கூடிய காற்று சும்மாவே அந்த காற்றின் காரணமாக தீ பரவும். அதில் இது ரொம்பவே புயல் காற்றாக வருது. வேகமாக வந்துட்டு இருக்கிறனால வேகமாக தீ பரவிட்டு இருக்கு. அதுலேயும் அனல் புயல் காற்றாக இருக்கிறனால சுத்தமாக தண்ணி இல்லாமல் தீ சீக்கிரமாக பரவுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 3 இடத்த மட்டும் சொல்லலாம். ஒன்று பேலிசைட்டில் 14% கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஈட்டனில் 33% கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஹஸ்டில் பார்த்தா 90%. இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய ஃபயர்லாம் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ரொம்பவே எரிஞ்சிட்டு இருக்கு. அதில் இந்த பேலிசைட்டும் ஈட்டன் தான் ரொம்ப முக்கியமான பகுதி. அங்கே தான் தீ 50% கூட இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன்றில் 14, இன்னொரு பக்கம் 33 தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்த தகவலில் பார்க்கும்போது இதே 12 இருந்துச்சு, இன்னைக்கு 14ங்கிறாங்க. ஒரு 2% தான் எக்ஸ்ட்ராவாக இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ தவிர எச்சா ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணலை. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2%, 3% தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமை வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு புயல் காற்று வீசிட்டே இருக்கு, அது பரப்பிட்டே இருக்குது. இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னாவே அதுவே முழுசாக அணைச்சிட்டாங்களான்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. பொதுவாக தீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுதுன்னா என்ன அர்த்தம்னா அதுவும் தீ பற்றக்கூடிய வாய்ப்போடு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க தீ பரவாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக இப்போ ரோடெல்லாம் இருக்குன்னா ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்குன்னா அது இன்னொரு பக்கம் எரியக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோட்டை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஈரப்பதமாக வைப்பாங்க. அப்படி ஈரப்பதமாக வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஈரப்பதத்தில் அந்த தீ பரவாது. அதே மாதிரி இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக மலையில் தீ பிடிச்சிருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் நல்லா இருக்குன்னா அது ரெண்டுக்கு நடுவில் பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் மூலமாக அந்த தீ கண்டக்ட் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது மற்ற பக்கம் போகாது. அதுக்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது. மண்ணை கொண்டு போய் போட்டு வைப்பாங்க, அதுக்குன்னு சில ரசாயனங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ரசாயனத்தில் தொளிச்சு வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமல் இருக்கும். அதுதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. மற்றபடி அந்த இடத்துல கூட முழுசாலாம் இவங்க அணைக்கலை. இப்போ நேற்று ஒரு வீடியோ வந்திருக்குது. அங்கேருந்து இந்த 8 நாளில் அழிஞ்சு போயிருக்குமே அந்த இடங்கள்லாம், அந்த இடத்துடைய ட்ரோன் ஷாட் காட்டுறாங்க. ஃபுல்லாக காங்கிரீட் குப்பைகளும் சாம்பல் மேடுகளாகவுமே இருக்குது. எப்படி காசாவில் நம்ம பார்த்துருப்போம், அந்த பில்டிங்லாம் மேலேருந்து ட்ரோன் ஷாட் காசாவில் காட்டும் போது எலும்பு கூடுகள் நிற்கிற மாதிரி தான் அந்த பில்டிங்லாம் நிற்கும். வெறும் என்ன இருக்குன்னு இரும்பெல்லாம் தெரியும், காங்கிரீட்லாம் தெரியும். மற்றபடி ஒரு பில்டிங் கூட எதுவுமே அதனுடைய ஒரிஜினல் கலரில் இருக்காது. முழுசாக எல்லாமே செதஞ்சு சாம்பலாக இருக்கும். அதனால தான் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நடந்துட்டு இருக்கும்போது கூட அவங்க காலெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும், அந்த சாம்பல் படுவதன் காரணமாக. 1.5 வருஷமாக அங்கே சாப்பாடு தண்ணி இல்லாதப்ப அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு செருப்பு கூட இருக்காது. அந்த மக்களை நம்ம 1.5 வருஷமாக அந்த மாதிரி தான் வீடியோக்களில் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதே நிலைமை என்ன இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் இப்போ 13,000 பேர் சுத்தமாக வீடு இழந்து என்ன இருக்காங்கன்னா வீதிக்கு வந்திருக்காங்க. இந்த 13,000 பேருங்கிறது சாதாரண பொதுமக்கள் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நம்பர் 1 கோடீஸ்வரர்கள். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்னா அந்த பகுதி இருக்குது பாருங்கள், லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை, அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே வெறும் கோடீஸ்வரர்கள், ரிச்சஸ்ட் பீப்புளை கொண்டு வந்து தான் நாங்கள் நிரப்ப போகிறோம்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அதனால தான் அது ஹாலிவுட்டுடைய பிறப்பிடமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே டாப் கோடீஸ்வரர்களாக தான் இருப்பாங்க. செல்வாக்கில் உயர்ந்தவங்களை மட்டுமே கொண்டுள்ள பகுதியாக அந்த பகுதி இருக்குது. அங்கே ஒரு இடத்த வாங்குறது, வீடு கட்டுறதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை, அவ்வளோ விலை மதிப்பிலானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அத்தனை பேர், அந்த 13,000 பேர் நடுத்தரக்கு வந்திருக்காங்க. சாப்பாடு இல்லை, நேற்று தண்ணி இல்லை, சாப்பாட்டுக்காக அவங்க காத்துட்ருக்காங்க. காசா மக்கள் எப்படி சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி சாப்பாட்டுக்காக காத்துட்ருக்காங்க. ரோட்டில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேகு கையில் பெட்டெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. காசா மக்கள் இப்படி தான் தினமும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு
ஒரு முகாம்லேருந்து இன்னொரு முகாம்களுக்கு 1.5 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மக்களும் அப்படிதான் ரோட்டில் இருக்காங்க. இதையெல்லாம் காமிச்சு காசாவுக்கு அப்படியே டிட்டோவாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வைரலாக வந்து அந்த சாம்பல் புகைப்படங்கள் வந்து பரவப்பட்டு இருக்கு. இந்த கஷ்டத்தோட அங்கே பெரிய கஷ்டம் என்னன்னா, அங்கே சில முட்டாள்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு தானாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இது இல்லாமல் பற்றி எரியாத ஒரு காடு, அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு நபர் நடந்து போயிட்டுருக்காரு. போகும்போதே வந்து அந்த மரத்தை வந்து அவன் பற்ற வச்சுட்டே போகிறான். உடனே மரம் வந்து ஃபுல்லாக எரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் காஞ்சிருக்குது. அந்த ஒரு மரம் எரிஞ்சது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு ஃபுல் காடே வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அங்கே ஒரு சிலர் வந்து அலட்சியமாகவும் சுயநலமாகவும் செய்கிற வேலையின் காரணமாக இன்னும் மக்களுக்கு வந்து கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு வல்லரசு நாடாக இவங்க இருக்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அங்கே வந்து 9,000 பேரை வந்து களமிறக்கியிருக்காங்க. யாருன்னா வந்து அவங்களாம் சிறையில் இருந்த கைதிகளை களமிறக்கி அவங்கள கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காட்டுத்தீயை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து சிறைவாசம் அனுபவிக்கக்கூடியவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சியை சிறைவாசிகளுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து ஆளை வந்து எடுக்கணும், ட்ரெயின் பண்ணி வைக்கணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து சிறையில் வர எல்லாருக்குமே ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ட்ரைனிங் என்ன படிக்கிறாங்க, இந்த சமயத்தில் 9,000 கைதிகளை வெளியே விட்டு அவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். இவங்க உலகத்திலேயே வல்லரசாக வந்து இருந்துட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம், இவங்களுக்கு வந்து ஆட்களை அனுப்புகிறோம், படைகளை அனுப்புகிறோம், நாங்கள் வந்து ஏமனை எதிர்த்து வந்து கடலில் போரிடுறோம், இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து தரையில் போரிடுறோங்கிறாங்க. ஆனால் இவங்க நாட்டுக்குள்ளேயே இவங்களால கைதிகளை வச்சு தான் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. அந்த கைதிகளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபயர் சர்வீஸ் ஒர்க் பண்ணால் 2 நாளைக்கு வந்து அவங்களுடைய ஆயுள் காலத்துலேருந்து தண்டனை குறைக்கப்படுது. அது போக தினமும் வெறும் $10 மட்டும்தான் அவர்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு காசு கொடுக்கப்படுது. இது இல்லாமல் 850 விமானங்கள் மூலமாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீரை பாய்ச்சி அணைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அனைத்தும் 40,000 ஏக்கர் வந்து தான் போயிருக்குது. அது இல்லாம 12,000 கட்டிடங்கள் வந்து முழுசா அழிஞ்சிருக்கு. அந்த 12,000 கட்டிடங்களும் மாட மாளிகைகளாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள், ரொம்ப பழமை வாய்ந்த கட்டிடங்கள். அதுல எல்லா விதமான கட்டிடங்களும் உள்ளடங்கும். அதுல ஒரு 12,000 வந்து அழிஞ்சு போயிருக்கு. அப்படின்னா இவங்க வந்து இத்தனை பேர்த்த வந்து போட்டு வேலை செஞ்சும் கூட அது முழுசா பிரயோஜனம் இல்லை. அங்க வந்து இவங்க செய்யக்கூடிய வேலைங்கிறது ஒரு 10% மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். 90% அழிவே ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு. அதுல வந்து 25 பேர் இறந்துட்டாங்க. நம்ம நேற்று ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். 15 பேர்த்த காணோம்னு சொல்லியிருந்தோம். அந்த காணா போனவங்களை தேடுறதுக்கு இவங்க இப்போ என்ன வழி எடுத்திருக்காங்கன்னா, நாய்கள், மோப்ப நாய்களை கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. அந்த மோப்ப நாய்களை வந்து பற்றி பேசும்போது கண்டிப்பாக நமக்கு காசா தான் ஞாபகம் வரும். அதுவும் வடக்கு காசால இஸ்ரேல் வந்து மோப்ப நாய்களை விட்டு காசா மக்களை வந்து கடிச்சு கொதற வச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய மோப்ப நாய்களுக்கு பார்த்தாவே தெரியும், வாயில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாக் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஃபுல்லாகவே அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா மனிதர்களுடைய கறியை தான் வந்து சாப்பாடாக கொடுப்பாங்க. அதனால மனிதர்களை பார்த்தாவே கடிச்சிருங்கிறனால கூட இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தை கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வாயில எப்பயுமே ஒரு பூட்டு மாதிரிலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. வாயில அதை திறந்து விடுவாங்க. திறந்து விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காசா மக்கள் மேலே ஏவி விட்டுருவாங்க. எத்தனையோ பெண்களையும் குழந்தைகளையும் கடிச்சு கொதறக்கூடிய வீடியோக்கள் வெளியாச்சு. கடந்த மாதம் கூட நம்ம சொன்னோம், இறந்து போன காசா மக்களை வந்து எடுத்துட்டு போய் ஒரு குழியில வந்து ஆயிரக்கணக்கான மக்களை போட்டு அதை வந்து அந்த நாய்க்கு தீனியாக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து வடக்கு காசால நாயை பார்த்தாவே அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பயந்துக்கிறாங்க, பேயை பார்க்குற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இவங்களும் அதே மோப்ப நாயை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த காணா போனவங்களுடைய உடலை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், காணா போனவங்க கண்டிப்பாக இறந்து தான் போயிருப்பாங்க. இறந்து போனவங்க எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னா சிதைஞ்சிருப்பாங்க. அதனால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இப்போ தேடிட்டு இருக்காங்க. எப்படி காசாக்குள்ளே வந்து கட்டிடங்கள்லாம் நடுவில் இருந்து இறந்து போனவங்களை வந்து சிதை துண்டுகளாக வந்து தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ அங்கே காணா போன அந்த 15 பேரும் அடையாளம் தெரியாத நிலைமையில இருப்பாங்கங்கிறதுக்காகத்தான் இப்போ மோப்ப நாயை வச்சு அவங்க சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அதை மோப்ப மண்ணை வச்சு அந்த நாயை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ தேடிட்டு இருக்காங்க. அந்த 15 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ அந்த வேலை போயிட்டு இருக்கு. என்னெல்லாம் காசால செஞ்சாங்களோ அது எல்லாமே வருது. நேற்று ஒன்று பார்த்தோம், இன்னைக்கு ஒன்று பார்த்தோம்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. வேற எதுவுமே வந்து புதுசா இல்லை, எல்லாமே காசாவோட ஒப்பிடுற மாதிரி தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்வதேசமே அதை தான் போட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு செய்தி வந்தாலும் காசால காங்கிரீட் குப்பையும் சாம்பல் மேடாக இருந்துச்சு, அதே
போலவே தான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது. காசா மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வீதியில் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு. இப்போ இவர்களும் அப்படி தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வருது. அதே மாதிரி வந்து அவங்கள வந்து மோப்பனாயை வச்சு தேடினாங்க, கடிக்க வச்சாங்க, இப்போ இவங்களையும் மோப்பனாயை வச்சு தான் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க செஞ்சதை இவங்களே அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை வந்து அவங்க வந்து தண்டனையாக ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ, இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு படிப்பினை இருந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்து முக்கியமான தகவலாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.